உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2 ஆண் பிள்ளைங்க. கல்யாண வயசு இருக்காங்க? என்ன கல்யாண பண்றாங்க? வயசு 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க? நான் பாக்குற பெண்ணு வேலைக்கு போக கூடாது. அதாவது உங்க பையனுக்கு பாக்குற அந்த பெண்ணு. ரெண்டாவது டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் போட்டா இல்லாம இருக்க கூடாது. எனக்கு முடிய விரிச்சு போட்டு நடக்க கூடாது. எனக்கு முடிய கட்டும். அந்த காலத்து மாதிரி தலை குளிச்சா தலை கீழ அந்த காலத்து பொம்பளைங்களுக்கு கீழ ஒரு முடி போடுவாங்க. அந்த முடி போட்டுட்டு வெளிய வரலாம். மூணாவது அவங்க குளிக்காம வந்து அடுப்பு பத்த வைக்க கூடாது. என்னையும் பார்க்க கூடாது. அவங்களுக்கு தனி குடுத்து எப்ப வச்சிருவேன் நானு. அவரு நல்ல கம்பெனில இருக்காரு. உன்னுடைய வேலையை நீ விட்டுறணும். 30,000 வாங்கிருந்தாங்க. வேலையை விட்டுறணும். வேலையை விட்டு 20 சம்பாதிச்சு கொடுத்தா நீ வாழணும். அவன் சம்பாதிச்சு நீ எதிர்பார்க்கணும். அவன் சம்பாதிச்சு விட்டு நான் என் சம்பாதிச்சு நான் பாதி எடுத்துக்குவேன். என் சம்பாதி அம்மா கொடுப்பேன், எங்க அப்பா கொடுப்பேன். இந்த பிரச்சனை வரக்கூடாது. நீ காலகாலத்துல ஒரு குழந்தை பெற்று கையில கொடுக்கணும். மேம், உங்களுக்கு வீட்டுல மருமக தேவையா வேலைக்காரி தேவையா? எனக்கு மருமகள் நீங்க 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறதுனால நீங்க 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதே 2 பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பெத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம். நீங்க அப்பாவா என்ன இருக்குன்னு. நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பாவை நான் சொல்றேன். இதை போன்ற ஆண்கள் உங்க வீட்டுல இருந்தா நீங்க எல்லாம் வெளியில போய் குடி சூழல் அமைஞ்சிருக்குமா? கண்டிப்பா அமைஞ்சிருக்காது. இல்ல அது தாண்டி தான் நீங்க வந்திருக்கோம். ஆமா.